யாராவது இந்த புஷ்அப்ஸை கேர்ள் புஷ்அப்ஸ் இல்லைன்னா வந்து விமன் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மண்டையிலே ஒரு குட்டு வைங்க. அது ஏன்றத வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் அவேர்னஸ் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராவது இந்த நார்மல் புஷ்அப்ஸ் போட முடியல அப்படின்னு வச்சிங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வச்சு விமன் புஷ்அப் போடு இல்லைன்னா கேர்ள்ஸ் புஷ்அப் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு மனசில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. கேர்ள் புஷ்அப்ஸ்னு ஒன்று, விமன் புஷ்அப்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஜெண்டர் பேஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் என்றைக்குமே கிடையவே கிடையாது. ஒர்க் அவுட்டில் எல்லாமே ஒன்று தான். இது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் கேர்ள் வந்து வீக்கர் செக்ஸ், விமன் வந்து வீக்கர் செக்ஸ்ன்ற மாதிரி ஒரு கோணத்திலே வந்து இந்த ஒர்க் அவுட் பார்க்கப்பட்டது. இப்போ அப்படி கிடையாது. இது யார்கிட்ட இப்போ சொல்லி பாருங்களேன், எஸ்பெஷலி ஃபிட் விமன் கூட சொல்லி பாருங்களேன், தே வில் நாக் யூ அவுட். ஸோ அதனால இந்த புஷ்அப்ஸுக்கு பேர் வந்து கேர்ள் புஷ்அப்ஸோ இல்லை விமன் புஷ்அப்ஸோ கிடையாது. இது பேர் வந்து நீ சப்போர்ட்டட் புஷ்அப்ஸ் இல்லைன்னா மாடிஃபைட் புஷ்அப்ஸ். இந்த புஷ்அப்ஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து குறிப்பாக பிகினர்ஸ், யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக காலை வச்சு ஒர்க் அவுட் போட முடியாதோ, அதாவது ஃபுல் புஷ்அப்ஸ் போட முடியாதோ, அவங்க நீ சப்போர்ட்டட் புஷ்அப்ஸ் வந்து போடுவாங்க. அதனால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு வந்து இதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்று வால் புஷ்அப்ஸ் இல்லைன்னா நீ சப்போர்ட்டட் புஷ்அப்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கொடுக்கும். இது வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் புஷ்அப்ஸ் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்புறம் போக போக வந்து ரெகுலர் புஷ்அப்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிமேல் யாராவது இந்த புஷ்அப்ஸை பார்த்து கேர்ள் புஷ்அப்ஸ் பண்ண சொன்னீங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறது, நீங்களே ஏதாவது சொல்லிக்கங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் அவேர்னஸ் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க.